அந்த மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டது திரு விஜய் அவர்கள் அங்க இருக்க விரும்பினார். அவருடைய நிர்வாகிகளும் நலம் விரும்பி இப்ப இருப்பது நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் திருச்சியிலே தங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் வேணாம் சொல்லியிருக்காங்க. சென்னை வந்த பிறகு திரும்ப நான் போறேன்னு சொல்லியிருக்காரு. காவல்துறை செயல் விசாரிக்கும் போது இல்லங்க பெர்மிஷன் கேட்கணும் திரும்ப இருக்காங்க. இல்ல எல்லா தலைவரும் போறாங்க, இல்ல சார் நீங்க போனா சென்சிட்டிவ் ஆயிரும், நம்ம கேட்கணும், திருப்பி அதுக்கு கேளுங்க இருக்காரு. சோ ஹி ட்ரைட் டு கம் பேக். அவர் அப்படி கல் நெஞ்சமா இருப்பாரு நான் நிச்சயமா நினைக்கிறேன். எல்லாரும் விஜயை பார்க்க உயிரிழந்தவர்கள் தான். அப்ப அவருக்கு அந்த எண்ணம் இருக்குது, அதான் நான் கேள்விப்பட்டேன். இப்ப திரு விஜயை பார்த்து ஒருத்தர் ஒன்னால தானப்பா உயிர் போச்சுன்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னு வச்சுங்க, அது மனதை உடைச்சிடும், இதயத்தை பிளந்துடும்.